இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள் 8/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி அதிகாலை 12:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. இது இரவு 10:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இரவு 10:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும், குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும், யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 10:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்குங்க. இன்று ஆன்மீக ஈடுபாடுகள் நல்லபடியாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல சிறிது பதட்டத்துடனும் இருப்பீங்க. எதிர்காலம் பற்றிய உங்களுடைய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய சம்பாத்தியத்தை குடும்பத்தினருக்காக செலவும் செய்வீங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளினால ஏற்பட்டு இருந்த மன கஷ்டங்களும் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் சுமூகமான முடிவிற்கும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மன உறுதியோடு தொழிலை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளும் என்று உங்களிடத்துல பிரியமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையையுமே சுலபமாக முடிக்க முடியும் என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. மனைவி இடத்துல சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களின் மீது அதிக அக்கறையுடனும் இருப்பாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். சில திடீர் முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக சிறிது மந்தத்தன்மையும் இருக்கும். சில இழப்புகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க.
சில லட்சிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடத்துல உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உறவினர்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்று குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கவும் வேண்டாம். பிரார்த்தனைகள் மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நிலுவையில் இருந்து வந்த வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட இருந்து ஏதாவது விமர்சனங்களும் ஏற்படலாம். இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்ல தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவு நிலை மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. சில வீண் செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களை சிரமப்படுத்துவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். திருமண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் நிம்மதியையும் ஏற்படுத்தும். தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று வேலையில அவசரத்தை காட்டவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப வருவதில் தாமதங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல அழுத்தங்கள் அதிகமாக தங்க இருக்கும். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுதும் கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல இங்கீதமாக பேசுவதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும். தேர்வுல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல நீங்க சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு திடீர் பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் தொடர்பாக சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வருமானத்திற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த சில நல்ல விஷயங்களும் இப்பொழுது நடைபெறலாம். வழக்கு விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். வித்தியாசமான சிந்தனைகளினால மனதளவுல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். ஆராய்ச்சி பணிகள்ல இருக்கின்ற மாணவர்கள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பதட்டத்துடனும் இருப்பீங்க. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட பேசும் பொழுது பதட்டமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட நட்பாகவும் சகஜமாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல உற்சாகத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. என்ற சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு வியாபாரத்திலும் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். வங்கியில இருந்து கடன் தொகையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். மனைவி இடத்துல கோபப்படவும் வேண்டாம். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வீட்டு விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிட்டு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. என்று மன இறுக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிக வேலை சுமையினால சற்று கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல அவ்வப்பொழுது சிக்கிக் கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலையில பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை கவனிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள்ல குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கலாம். தனம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களும் இருக்கும். அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அரசாங்க விஷயங்கள் இழுபறிக்கு பிறகும் முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய பலவீனங்களையும் கூட பலமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள்ல ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடனும் இருங்க. முடித்த வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. என்று பணத்தை கொண்டு நிர்வகிக்கவும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். மற்றவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது.
தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. என்று நினைத்ததை நினைத்த வேகத்துல முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். யாரிடத்திலும் சட்டென்று கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். என்று அலைந்து தெரிந்தாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறைகளும் இருக்க தங்க செய்யும். வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உற்சாகமாக வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சூழ்நிலைகளை சரியாக கையாள்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்பு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்கள் துணையின் அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. காதல் வாழ்க்கை இனிமையானதாகவும் இருக்கும். எளிதில முடிய வேண்டிய பணிகள் சில அலைச்சல்களுக்கு பின்புதாங்க முடியும். வாகனங்களினால விரயங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஏதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்திலையும் சாந்தமாக உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சற்று பொறுமையாக இருந்தாலே போதுங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுவதும் நல்லது. வேலைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய செயல்திறனும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய படைப்பாற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டும். இது உறவுல நல்லிணக்கத்தையும் பாதிப்பதாகவும் இருக்கும். என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வியாபாரத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாகவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. தொழில்ல உதவிகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடங்கல்களும் நீங்கும். ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதுல சில சிரமங்களும் இருக்கத்தங்க செய்யும். யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சொந்த பந்தங்களுடைய விஷயத்துல இருந்து சற்று தள்ளி இருப்பதே நல்லது. குடும்பத்துல குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும்.
உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட வேகமாகவும் வேலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பான சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நிதானமான போக்கும் காணப்படும். சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த விரக்தி நிலையும் மாறும். சில அவசரமான முடிவுகளும் எடுப்பீங்க. நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். உடன் இருப்பவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். திடீர் பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பக்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:20 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தவும் செய்வீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. பணியில உங்களுடைய நேர்மை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிலைமை இன்று சாதகமாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பணத்தை குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே சமாளித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உற்பத்தியில மாற்றங்களையும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த பணம் கால தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில சாதகமான போக்கும் இருக்கும். வருமானத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். மன அழுத்தங்களும் இருக்கும். வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தடுமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பண சிரமங்களும் குறையும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மன உறுதியோடு வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. என்று வாக்கினை கொடுத்து அதனை நிறைவேற்றுவதற்காக சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். என்ற தொழில் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியிடத்துல புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையாக நடந்து கொள்வதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்திருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலுமே சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. மனதுல அடிக்கடி குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகளும் செய்வாங்க. சிலருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் செயல்கள வெற்றியையும் பெற்றுவிடலாம்.
வருமானமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள் குறித்து கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறையாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எதிலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகள் மன திருப்தியையும் ஏற்படுத்தும். பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மனதிடத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் மற்றும் அணுகுமுறையின் மூலமாக இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உரையாடல்களின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு மற்றும் பதவி மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். நினைக்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது பழைய கோபங்களை வெளிப்படுத்தாமல் பேசுவதும் நல்லது. இதன் மூலமாக குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் தீரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். என்று குடும்ப பொறுப்புகள் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கான சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நல்லிணக்கமும் இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
சில தடைகளுக்கு பின்னர் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில குழப்பமான மனநிலையில இருந்து விடவும் செய்வீங்க. தெளிவு உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவலைகளும் நீங்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில என்று மும்முரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இது மகிழ்ச்சியை குறைப்பதாகவும் இருக்கும். தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை கலைந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற விஷயங்களுக்காக அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிரமப்பட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. அவசியம் இல்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தின் மதிப்பை உணர்ந்து செயல்படுவதும் நல்லது. சேமிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளை பெறுவது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். ஊக்கத்துடனும் செயல்படுவீங்க. தொழில வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். பிள்ளைகள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களின் மீது சிலர் ஏதாவது வீண் பழிகளை சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல அதிருப்தியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. என்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள் தொடர்பாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பெரிய முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பெருமைக்காக எதையும் செய்யவும் வேண்டாம். தொழில் தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வேலையாட்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். செயல்கள்ல தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆராய்ச்சி பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. போட்டிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாகவும் இருங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்க சில வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடைசி நேரத்துல இந்த வாய்ப்பை இழக்கவும் செய்வீங்க. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவுல காதலுடனும் இருப்பதும் நல்லது. அவர்கள் கிட்ட நட்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். பொறுப்புகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணத்தை கவனமாக நிர்வகிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வலிமையுடனும் காணப்படுவீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க.
இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை நல்லபடியாக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. நல்ல லாபத்தையும் பெறலாம். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். உறவினர்கள் இப்பொழுது தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமலும் இருப்பீங்க. வேலையின் காரணமாக வீட்டுல உள்ளவர்கள் கிட்ட அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்காக சில ஆலோசனைகளையும் செய்வீங்க. நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் எளிமையாக அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். ஆன்மீக உணர்வுகளுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாகவும் இருக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடியும் வரும். வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அலைச்சல்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல என்ற சிறந்த ஆற்றல் மற்றும் திருப்தியுடனும் இருப்பீங்க. பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியாற்றும் முறை சிறப்பாகவும் இருக்கும். சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். தேவையான சமயத்தின் பொழுது நீங்க சேமித்து வைத்து இருந்த தொகையை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சோம்பேறித்தனமான போக்கினை மாற்றியும் கொள்வீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. தாய் தந்தையரினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். இதுல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வீட்டு விவகாரங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சொந்த பந்தங்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும்.
வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது பழக்க வழக்கங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில திருப்பங்களும் ஏற்படலாம். உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் மாறும், தாமதங்களும் நீங்கும். என்று உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க காதலியின் இடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அக்கறையாக பேசவும் செய்வீங்க. திருமண உறவு சிறப்பாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். தடைப்பட்ட சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களினால பணவரவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரியமானவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். வேலைகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். இன்று சில உதவிகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். கடன் கொடுப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. அறிமுகமில்லாத நண்பர்கள் கிட்ட குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் விஷயமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பான முயற்சிகள்ல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும், அமைதியும் இருக்கும். காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. என்று சிக்கனமாக செயல்படுவதன் மூலமாக சில நெருக்கடியான செலவுகளை தவிர்த்தும் கொள்ளலாம். வியாபார முடிவுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சக ஊழியர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. புதிய துறைகளின் மீது ஆர்வமும் உண்டாகும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்,
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும், இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும், தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1-2 முறை யோசித்து பார்த்து செய்வதும் நல்லது தாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. கொடுத்த பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உற்சாகத்துடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடத்தவும் படுவீங்க. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க, பணவரவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மன தைரியத்தோடு எதனையும் செய்யக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கவர்ச்சியான விளம்பரங்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். தொழில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க நினைத்தபடி வருமானத்தையும் பார்த்து விடலாம். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடங்கல்களும் நீங்கும். கையில ஓரளவிற்கு பணமும் இருக்குங்க. சில நல்ல விஷயங்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அந்நியர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தடைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உழைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகள்ல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். கலைப்பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை தொழில் தொடர்பாக புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. சில பெரிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.